இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, 2க்குமே முரண்பாடு இருக்குது. சரி, 2வது எஃப்ஐஆர் இருக்குல்ல, காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் போட்டு நேரடியாக விசாரித்து பதிவு செய்த எஃப்ஐஆர் இருக்குல்ல, இந்த எஃப்ஐஆரில் இருக்கிற தகவல் கூட நிலம் சம்பந்தமாக எங்களுக்குள்ள மோதல் அப்படின்னு பதிவு இல்லை. இதில் இடத்துக்கு வராரு, ஒரு வழக்கு விஷயமா வராரு. வரும்போது பார்த்தாக்கா 2 பேர் எங்கள் கட்சி ஆளுங்க அவர் கூட இருக்கிறாரு, இதுதான் தகராறு, நாங்கள் மேலே சொல்லி அவரை நீக்கிட்டோம், இதுதான் பிரச்சனையாக அவர் சொல்ல வராரு. அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எதுவுமே இதில் இல்லை. அது ஏன் எடுத்து பேசிக்கிட்டு அது சம்மந்தமாக ஒரு பெரிய குண்டர் மாதிரி அவரை பண்ணி அதுக்காக வேண்டிய குண்டர் சட்டத்தில் கைதுனாக்கா, தமிழ்நாடு முழுக்க மிக பெரும் நிறுவனம் இருக்குதுல்ல, நில வர்த்தகம் செய்கிற பிரம்மாண்டமான அரசு பின்னணியோடு செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு சிவில் டிஸ்ட்ரிபியூட் நில வழக்கான பல வழக்குகள் நிறைய இடத்துல இருக்குது. அந்த மாதிரி விடயத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போவாங்க, 2 தரப்பு உட்காந்து பேசுவாங்க, சரிப்பட்டு வரலன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. இதான் நடக்கும். இதுக்கு நடக்காத நான் சொல்கிறேன், ஒரு வேளை இருந்தாலும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைவர்கள் பேரையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பேசுவாங்க நிலம் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில். இது எப்படி ஒரு முன்விரோதமாக வந்திருக்க முடியும்? இந்த முன்விரோதமாக நடந்திருந்தால் இதுக்கு எதுக்கு தலைவர் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு எதுக்கு நீங்கள் கோஷம் போட்டிருந்தாங்க? நில சம்பந்தமான சண்டைக்கு தோழர் திருமாவளவன் பேர் எதுக்கு இருக்கணும்? அதுக்கு அவர் கட்சியை வச்சிருக்கிறாரு. நிலம் சம்மந்தப்பட்ட சிவில் நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க பேசுகிறீங்க, உங்களுக்குள்ள பண விவரத்துக்காக ஏதோ நடக்குது, இதுக்கு ஏன் கட்சி தலைவர் பேரை சொல்லி வாழ்கன்னு சொல்லணும்? அந்த இடத்துல சிவில் டிஸ்ட்ரிபியூட்டுக்காக தோழர் திருமாவளவன் கட்சிங்கிற வச்சுங்கிற கட்சி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இந்த எஃப்ஐஆரில் கூட இந்த தகவல் இல்லாத நீதிமன்றத்தில் இன்றைக்கி கேட்டிருக்காங்க. அந்த நிலம் சம்பந்தமான விவகாரத்தில் எஃப்ஐஆரில் புகார் மனுவில் அது காவல் நிலையத்தில் பதிவு செய்த பேர்களில் ஏர்போர்ட் மூர்த்தி பேர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எதுவும் இல்லை அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த தரப்பில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்துருக்கிற சகோதரர் திலீபன் அவர் பேராவது எதனா இருக்குதுன்னா 2 பேர் பேருமே அதில் இல்லை. அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க? முடிவு செய்ய வேண்டியது, இறுதி செய்ய வேண்டியது வழக்கறிஞருடைய வாதமும் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவும் தான் வரப்போகுது. வழக்கறிஞர்கள் சொன்னதுக்கு இந்த நில விவகாரத்தில் இவர்களுடைய 2 பேரும் பேர் இருக்குதா சம்மந்தப்படாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தை முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதை பேசி நீங்கள் வெளியில் இவ்வளோ பிரபகண்டா பண்ணுறதுக்கு என்ன காரணம்?